கொடி மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலோட மானமும் சேர்ந்தே பறக்கும். கலெக்டர் கடுப்பாவாரு, பிரின்சிபல் டென்ஷன் ஆவாரு, கவிதா மிஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிளான். என்னங்க, பிரின்சிபல் பொம்மிய ஸ்கூல்ல சேர்த்து பாருல. எனக்கு ஒரே டென்ஷன். இருமா, எனக்கே டென்ஷனா இருக்கு. பிரின்சிபால் வந்து என்ன சொல்றான்னு வெயிட் பண்ணி பாப்போம். என்னது, உங்களுக்கும் டென்ஷனா இருக்கா? ஐயோ கடவுளே, பயமா இருக்கே. எப்படியாவது பொம்மிக்கு இந்த ஸ்கூல்ல சீட் கிடைச்சிடணும். நான் திருப்பதிக்கு வந்து உனக்கு நன்றி சொல்றேன். அப்படியே இவருக்கு மொட்டையும் போடுறேன். நித்யா, பேசாம இரு, பிரின்சிபல் வர நேரம். ஆன்ட்டி, ஸ்கூல் சீட்டு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா? என்ன கண்ணு இப்படி கேட்டுட்ட? எம்பி சீட் கூட ஈஸியா வாங்கிடலாம். ஆனா இந்த பிரைமரி ஸ்கூல் சீட் இருக்கே, அதை வாங்கறதுக்கு குழந்தை வயித்துல இருக்கும் போதே பிளான் பண்ணணும். அதுலயும் ரெக்கமெண்டேஷன், டொனேஷன், அதுக்கும் மேல 30 பேருக்கு 300 பேருக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த 300ல 30க்குள்ள வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம். உண்மையிலே கஷ்டம்தான் ஆன்ட்டி. ஏய் சும்மா இரு, குழந்தைய பயன்படுத்தாத. பொம்மி, ஸ்கூல் சீட் கிடைக்கிறது கஷ்டம்தான், பட் உன்னோட அறிவுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். பிரின்சிபல் உங்ககிட்ட கேள்வி கேட்கறப்ப அதுக்கு நீ சரியா பதில் சொன்னா கண்டிப்பா உனக்கு சீட்டு கிடைக்கும். ஓகே அங்கிள். பிரின்சிபல் வராரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வா போலாம், வா வா வா. வாங்க. ஸ்கூல் ரவுண்ட்ஸ் டைம், அதான் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டியதா போச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், இது பொம்மி, எங்க ரிலேட்டிவ் பொண்ணு. அதான் தெரியுமே, வித்தவுட் பர்மிஷன் ஸ்கூலுக்கு வந்து பெரிய கலாட்டாவே பண்ணிட்டாளே. அது என் பசங்க செஞ்ச தப்பு சார். பொம்மிக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். பொம்மிய நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும் சார். அப்படியா? வேணா பொம்மி சர்டிபிகேட்லாம் கொடுங்க, வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். சார், சென்னையில வந்த ஃப்ளட்ல இவ சர்டிபிகேட்லாம் தண்ணியில போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் எங்க பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கே வந்தா நீங்க சேர்த்துப்பீங்கன்னு வந்திருக்கோம். அது ஓகேங்க, சர்டிபிகேட் இல்லாம என்ன பண்ண முடியும்? சார், பொம்மி ரொம்ப இன்டெலிஜென்ட் சார், நல்ல பொண்ணு சார், கொஞ்சம் மனசு வைங்க சார். சார், சர்டிபிகேட் இல்லாம ரொம்ப கஷ்டம் சார். சாரி சார். நீங்க வேணா பொம்மி கிட்ட क्वेश्चन கேட்டு பாருங்க. அவ ஜிகேவை டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன கேள்வி வேணா கேளுங்க சார். எது வேணா கேட்கவா? 8th ஸ்டாண்டர்ட்ல கேள்வி கேட்கவா? கேளுங்க சார். What is your name? My name is Bommi. My name is Bommi. சரி, உங்ககிட்ட சில கேள்வி கேட்க போறேன். நீ சரியா பதில் சொல்லிட்டேனா நீ இந்த ஸ்கூல்ல படிக்கலாம். ஓகே சார். சரி, கடவுளே. 43,210ல 12,410 கழிச்சா என்ன ஆன்சர்? 20,800 சார். குட் குட். ஓகே, 44,929ல 21,525 கழிச்சா என்ன ஆன்சர்? 23,404. வெரி குட், வெரி குட். கால்குலேட்டரை விட நீ ரொம்ப வேகமாவே சொல்றியே. கணக்குல நீ புலிதான். சரி, இப்ப ஜிகேக்கு போலாமா? ஓகே சார். சரி, நிலால முதல்ல காலை வச்சது யாரு? ஆம்ஸ்ட்ராங். குட். நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட்டோட நேம் என்ன? பிரணாப் முகர்ஜி சார். அதுக்கு முன்னாடி பிரதிபா பாட்டில் சார். சரி, அதுக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் சார். வெரி குட், வெரி குட், வெரி நைஸ் பொம்மி. யூ ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட். மிஸ்டர் முகுந்தன் சார். எஸ் மிஸ்டர் முகுந்தன், பொம்மியோட டேலண்ட்டுக்கு ரியலி வெரி வெரி டேலண்டட். தாராளமா ஸ்கூல் அட்மிஷன் தருவேன். அவளோட பிரில்லியன்ஸுக்கு 3rd 4th அட்மிஷன் தருவேன். பட் சர்டிபிகேட் இல்லாததால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் தர முடியும். உங்களுக்கு ஓகேன்னா
ஃபீஸ் ஃபார்மாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் அட்மிட் பண்ண முடியும் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்கறதே போதும் சார். ம், தேங்க்யூ சார். ம். நான் இப்போவே ஃபீஸ் கட்டிடுறேன் சார். வாங்க. தேங்க்யூ சார். யா வெல். தேங்க்யூ சார். எஸ் செல்லம், பாய். அப்பா 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 வந்துட்டு வா, சீக்கிரம் போய் கேக்கலாம். என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சு? சொல்லுங்கப்பா. ஏப்பா அமைதியா நிக்கிறீங்க? அப்பா சொல்லுங்கப்பா. என்னாச்சுப்பா? ப்ளீஸ் பா சொல்லுங்கப்பா. உங்க அம்மா கிட்டே கேளுங்க. அம்மா என்னாச்சு? சொல்லுங்கம்மா. என்னாச்சுமா? ப்ளீஸ்மா. பிரின்சிபல் இவள சர்டிபிகேட் இல்லாம ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. போச்சு. அதுக்கு நாங்க அவரை பொம்மி கிட்ட கேள்வி கேட்க சொன்னோமா, பொம்மியும் கரெக்டா பதில் சொல்லிட்டா. பிரின்சிபல் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சீட்டு கொடுத்துட்டாருடா. சீட்டு கொடுத்துட்டாருடா. கவிதா மிஸ். மிஸ் வந்து பார்த்தா செம்மையா இருக்கும். என்ன பனிஷ் பண்ணதுக்கு இதான் சரியான ரிவெஞ்ச். என்னடா ஸ்டூடண்ட்ஸ் யாரையும் காணோம்? பிடி பீரியட் மிஸ். நீ மட்டும் இங்க என்ன பண்ற? உடம்பு சரியில்லை மிஸ், தலை வலிக்குது. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்ததும் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபிளாக் ஹோஸ்டிங்க்கு எல்லாரையும் வர சொன்னேன்னு சொல்லிடு, சரியா? ஹே ஏய், யார் இப்படி பண்ணது? சொல்றியா இல்லையா? போ, யார் இப்படி வரைஞ்சது? சொல்ல போறியா இல்லையா? யாரு சொல்றா? ஏய் விக்னேஷ், நீ தானே? இல்ல மிஸ். அப்போ இத யார் வரைஞ்சது? எனக்கு தெரியல மிஸ். நான் பார்த்ததும் அழிக்க தான் வந்த மிஸ். போய் சொல்ற. இல்ல மிஸ், ப்ராமிஸா நான் இல்ல. அப்போ இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்ட. Show me your hands. Show me your hands. தெரியும் நீ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருப்பேன்னு. ஏன் இப்படி செஞ்ச? உன்னதான் கேக்குறேன், வாய் திறந்து சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? அப்போ ஏன் இப்படி செஞ்ச? மிஸ், அன்னைக்கு என்னை ஹோம்வொர்க் இல்லைன்னு பனிஷ் பண்ணிக்கல மிஸ், அதனால தான் மிஸ். சாரி மிஸ். அன்னைக்கு நான் கொடுத்த பனிஷ்மெண்ட்ல பத்ததுடா உனக்கு. இன்னைக்கு கொடுக்க போற பேர் பனிஷ்மெண்ட். லைஃப்ல நீ இனிமே எந்த தப்புமே செய்ய மாட்ட. ப்ளீஸ் மிஸ். சாரி மிஸ், தெரியாம செஞ்சுட்டேன் மிஸ். ப்ளீஸ் மிஸ், forgive me மிஸ். சாரி மிஸ். முதல்ல அழிடா. ரபிட். அழிச்சிட்டு மிஸ். நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் வந்து என்ன மீட் பண்ண சொல்லு விக்னேஷ். வேணாம் No மிஸ். other excuse. Do what I Miss, say. வேணாம் மிஸ், Okay? please. What is happening here? Nothing, sir. Why is he standing? Nothing. sir. ஓகே லிசன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். இப்போ நாளைக்கு ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் ஃபங்க்ஷனுக்கு கலெக்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு. Oh, super, sir. ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா இருக்கணும். நீங்க தான் ஃபுல்லா ரெஸ்பான்சிபிள் அதுக்கு. Sure, sir. Okay, sir. எல்லாத்தையும் பிரமாதமா வெரி பண்ணிடலாம், குட். sir. யூ ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள். சிறப்பா செய்யணும், சரியா? Sure, sir. Sure, sir. ஓகே. சரி, sir. விக்னேஷ், why are you standing here? No use. கிளம்பு. மிஸ்.
இப்போ என்ன பண்ணலாம்? டே விக்னேஷ், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் சாப்பிட வரல? டேய் பசிக்கலடா, சாப்பிடவே பிடிக்கல. ஏன்டா? போய் சாப்பிடு. இல்லை ப்ரோ, அந்த கவிதா மிஸ்ஸை பழி வாங்கினதான் என் கோவம் அடங்கும். டேய் அதுக்கு என்ன பண்ண போற? அதான் சொன்னலடா பழி வாங்க போறேன்னு. எப்படி ப்ரோ? என்ன பிளான்? நாளைக்கு ஃபிளாக் ஹோஸ்டிங் செரமனிக்கு கவிதா மிஸ் தான்டா இன்சார்ஜ். அதுதான் என்ன பிளான்? ஃபிளாக் ஹோஸ்டிங்காக ஃபிளாக் இன்னைக்கு ஈவினிங் கட்டி வைப்பாங்க. ஓகே. அந்த கொடியை தலைகீழ மாத்தி கட்டி வைக்க போறேன். என்ன சொல்ற ப்ரோ? உண்மையாவா? நாளைக்கு சுதந்திர தினத்துக்கு கலெக்டர் வரார்ல, ஆமா. அப்போ தேசிய கொடி தலைகீழ பறக்கும். கொடி மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலோட மானமும் சேர்ந்தே பறக்கும். கலெக்டர் கடுப்பாவாரு, பிரின்சிபல் டென்ஷன் ஆவாரு, கவிதா மிஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிளான். எப்படி ஐடியா? சமா ப்ரோ, உன் மூளையே மூளை. சரி சரி, இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. ஓ சரி ப்ரோ, வெற்றி நமதே. வி ஃபார் விக்டரி, விக்டரி ஃபார் விக்னேஷ். சம்மா பிளான். கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.